பொதிகை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பொதிகை செய்தி பிரிவின் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய மக்கள் மேடைக்கான சிறப்பு தலைப்பு பார்த்திருப்பீங்க. இந்தியாவில் தரத்தை நிர்ணயிப்பது யார், எந்த தரத்தை நிர்ணயிப்பது என்று சொன்னால், இந்தியாவில் பல்வேறு பொருட்கள் மக்கள் வாங்கி கொண்டிருக்கிறார், கன்சியூமர்ஸ். இந்த பொருட்கள், அதே மாதிரி சேவைகள், பல்வேறு விதமான சேவைகள் இருக்கிறது, பல்வேறு விதமான பொருட்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு பொருட்கள் இருக்கு. இந்த பொருட்கள்லாம் தரமானது தானா, நியாயமானது தானா, நான் வாங்குகின்ற அல்லது கொடுக்கின்ற பணத்திற்கு சரியான குவாலிட்டி இருக்கா, அதாவது தரம் இருக்கிறதா, சரியான வகையில் அவர் நமக்கு சேவை செய்கிறார்களா என்பதை நிர்ணயிப்பது, அந்த தர சான்றிதழை வழங்குவது ஒரு நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனம் இன்றைக்கு தன்னுடைய 75வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. எப்படி இந்தியா தன்னுடைய அமிர்த மகோத்சவ 75வது ஆண்டு சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறதோ, இந்த நிறுவனம் அதே ஆண்டுதான் துவக்கப்பட்டது. அது வேறு மட்டும் இந்திய தர நிர்ணய அமைவனம், அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். அதுக்கு முன்னால் ISI அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நிறுவனம் தன்னுடைய பெயரை 1986 BIS என்று மாற்றிக்கொண்டது. அந்த நிறுவனம் தான் இன்றைக்கு தான் அதுக்கு பிறந்த நாள். அதை குறித்து தான் இன்று பேச இருக்கின்றோம். அந்த நிறுவனம் எப்படிப்பட்ட சான்றுகளை வழங்குகிறது, எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் அவர் தர சான்றுகள் வழங்குகிறார்கள், அவருடைய வேலை என்ன, அவருடைய ஆக்டிவிட்டிஸ் என்றது பல்வேறு விஷயங்கள் தான் இன்று குறித்து நாம் பேச இருக்கின்றோம். அதற்காக நம்முடைய நிலையத்திற்கு அந்த நிறுவனத்தை சேர்ந்த 2 முக்கிய அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். ஒருவர் தென்மண்டலத்தினுடைய துணை தலைமை இயக்குனர் USP யாதவ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அடுத்தவர் சென்னை மண்டலத்தினுடைய கிளை ஒன்றினுடைய தலைவராக இருக்கின்ற G பவானி மேடம் அவர்கள் வந்திருக்காரு. அவரையும் வரப்போம். வணக்கம் சார். முதல்ல உங்க நிறுவனத்துக்கு இன்றைக்கு பிறந்தநாள், அதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் பொதிகையின் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் சார். சார், we wish you the happy birthday for your institution, sir. Thank you, sir. Thank you so much, sir. Sir, இப்போ normally see we say BIS or ISI. That's what most of the public knows. Indian Standards Institutions. Even some may not be knowing these abbreviations also, the expansion of this. But they know BIS is doing something in any purchase or anything. So before going into the services or your activities, how this institution was started and who thought of starting this, in which year it has been started, and what is its role, sir? அனைவருக்கும் வணக்கம். Bureau of Indian Standard started its journey as Indian Standard Institution in 1947, 6th January. Today is in fact the foundation day of Bureau of Indian Standard, you can say. First we started with the standardization and standard formulation for different products. First product we made standards was the national flag. It is IS 1, and then we started the certification of different products in 1955. Since then we have come a long way. We have formulated more than 21,000 standards for different product processes, test methods, basic standards, and we have granted more than 40,000 certifications to different industries throughout India and abroad. In early 60s and 70s, we consolidated the standardization and quality movement in India, and we did the handholding to the industry for improvement of quality and standardization in the factories, in the industry. Then in 1986, government felt the need that this organization need to be strengthened. So it was conferred the status of bureau. So 1986 the act came, Bureau of Indian Standard Act, and the ISI or Indian Standard Institution, which was a registered society, became a bureau or Bureau of Indian Standard. So that was the birth of Bureau of Indian Standard in new name or new dress, you can say. But activity remained same, the people remained same, and rather more teeth to the Bureau of Indian Standard has given. In 90s we became self-sufficient, and we started many other activities. In 90s we started management system certification, and 2000 we started hallmarking, and in 2016 again the act
has been revised, in which BIS, Bureau of Indian Standard, has been conferred the status of national standards body. And we have been given mandate to formulate standards and certification, do certification on the services sector also. And there are several other changes in the new act. So we have come a long way to the service of nation, and we ensure our consumer of this nation, citizens, remain safe and get the value for that money they are purchasing, whether it is goods and services. Sir, before these institutions came into the picture in 1947, how the standard was followed, or who was doing this standardization? This standardization was done by Indian Institute of Engineers in a stray way, and some of the standardization activity was there in the defense and railways. Okay. But it was not one organization which was. It was not a broader spectrum. It was only restricted to certain institutions. Institution only. Sir, it was a news for us because even highly qualified people also may not be knowing this ISI or the BIS is giving a standards for the Indian flag first time, the national flag. Yeah. So it's a news for us. That is, we feel pride that we made the standard for the standard. Matlab, that size and quality of the cloth. Quality of the cloth and the color and the how many spikes. So any department or any institutions, if they wanted to purchase a national flag, they should check whether it is meets the standards or not. Otherwise, it is not allowed. Yeah, it should not be allowed. Should not be. So in that case, if somebody is purchasing a national flag and hosting the flag, which is not covered under the certification of your institution, anybody can complain? Is there a provision for that? No, this national flag is not under a mandatory certification. Okay. It is a voluntary certification. But as a citizen, it is a responsible citizen, we must see that flag having a standard quality meets the requirement of the standards. Thank you, sir. It's a very new news. Actually, it is a rare news because even I am not knowing that whether BIS is giving this. So we thought it is a prescription given by the government of India, but there is an institution BIS. Now only we know that, sir. Thank you very much, sir. Madam, இப்போ சார் வந்து அந்த வரலாறு சொன்னார். ஹிஸ்டரி எப்படி வந்து ஆரம்பிச்சாங்க 1947 அதுக்கப்புறம் அது பல மாற்றங்கள் பரிணாமங்களை வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு 86 அதுக்கப்புறம் 2016ன்னு சொல்லிட்டு சர்வீசஸ்க்கும் அந்த சர்டிஃபிகேஷன் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஹால்மார்க் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இப்போ பெரும்பாலும் நம்ம அந்த வார்த்தை கேட்டுருக்கோம். ஹால்மார்க் தங்கம் வாங்குறாங்க, லேடிஸ் தான் மோஸ்ட்லி நகை வாங்க போறாங்க, அவங்க ஹால்மார்க் நகை அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படின்னா ஹால்மார்க்னா என்ன மேடம்? ஹால்மார்க்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு நகையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ அக்யூரேட்டாக அதை டிட்டர்மின் பண்ணி அந்த கோல்டு எவ்வளோ இருக்குது அதை கண்டுபிடிச்சு அதை அஃபிஷியலாக மார்க் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹால்மார்க். இப்போ ஹால்மார்க் வந்து ரெண்டு விதமாக கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா, ஜுவல்லர்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனாக கொடுக்குறோம், அசையிங் அண்ட் ஹால்மார்க்கிங் சென்டர்ஸ்க்கு ரெக்கக்னிஷனாக கொடுக்குறோம். இப்போ ஜுவல்லர்ஸ் வந்து அவங்கள எடுத்துன்னு போகிற அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற நகையை எடுத்துட்டு அசையிங் அண்ட் ஹால்மார்க்கிங் சென்டர்ஸ்ட்டு கொடுத்தா அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு தனி இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதாவது IS 1417 தான் அந்த கோல்டுக்கான ஸ்டாண்டர்ட். 1417 அதுக்கு எப்படி டெஸ்ட் பண்ணோன்றதுக்கு இன்னொரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதை வந்து முறையா அசையிங் அண்ட் ஹால்மார்க்கிங் சென்டர்ஸ், அதாவது BIS ரெக்கக்னைஸ் பண்ண அசையிங் அண்ட் ஹால்மார்க்கிங் சென்டர்ஸ்ட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணி அது நிஜமாவே அந்த பர்டிகுலர் அவங்க டிக்ளேர் பண்ற ஃபைன்னஸ் இருந்தா அவங்க அதுல பியூரிட்டி நான் சொன்ன அந்த அக்யூரேட்டா டிட்டர்மின் பண்ற அந்த பியூரிட்டி வந்து அவங்க மார்க் பண்ணுவாங்க. அந்த மார்க் பண்றதும் அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. BIS ஹால்மார்க் எப்படி நீங்க ISI மார்க் இருக்கிற மாதிரி அது பொருளுக்கான ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷனுக்கான ஸ்டாண்டர்ட். ஹால்மார்க் வந்து அதுக்குன்னு ஒரு தனி ஸ்டாண்டர்ட் மார்க் இருக்கு. ஸோ அந்த ஜுவல்லரியில் வந்து ஹால்மார்க் இருக்கணும். அதுக்கு பக்கத்தில் கேரட்டேஜ் அண்ட் ஃபைன்னஸ். கேரட்டேஜ் வந்து அந்த இப்போ நீங்கள் 916 அந்த மாதிரி 22 கேரட்னா 916 ஃபைன்னஸ். அதாவது கேரட்டேஜ் வந்து 24 பார்ட்டில் எவ்வளோ பார்ட் கோல்டு அதை குறிக்குது. அதே தான் 1000 பார்ட்ஸ்ல எவ்வளோ இருக்கிறது தான்
916. இப்போ 22/24 into 1000 போட்டீங்கன்னா 916 வரும். அந்த மாதிரி ஹால்மார்க் வந்து 14 கேரட்லயும் இருக்கு, 18 கேரட்லயும் இருக்கு, 20 கேரட்லயும் இருக்கு, ஓகே, 22ல இருக்கு, 22 தான் ரொம்ப காமனா இருக்கு, 23லயும் இருக்கு. 23 இருக்கு. இப்போ அதெல்லாம் ரீசெண்டா கொண்டு வந்தது. அது இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹால்மார்க் இருக்கணும், அதுக்கப்புறம் கேரட்டேஜ்ல இருக்கணும், ஃபைன்னஸ் வந்து பார்ட்ஸ் பர் 1000ல இருக்கணும், அதான் 916 அந்த மாதிரி. அதுக்கப்புறமா முக்கியமா ஒரு 6 இலக்கு, தட் இஸ் 6 டிஜிட் ஆல்பா நியூமரிக் நம்பர் ஒன்னு யூனிக் டு தட் ஜுவல்லரி கொடுக்குறாங்க. அந்த பர்టిక్యులர் ஜுவல்லரி அந்த நகைக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் வந்து HUID, ஹால்மார்க்கிங் யூனிக் ஐடி. ஓ, யூனிக். அது அந்த நகைக்கு தனித்தனியாவே இருக்கும். அந்த 4 மார்க்கும் சேர்ந்தது தான் முழுமையான ஹால்மார்க். இப்போ மேடம், இப்போ அவங்க ஒன்று அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம அதை நம்பி வாங்குறோம். சம்டைம் ஒரு டவுட் வருது, இது கரெக்ட் தானா, இது 916 தானா, இருக்குமா, இல்லை ஏதாவது அடல்ட்ரேஷன் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செப்பு கலந்துருப்பான்ற மாதிரி டவுட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வரும்போது அந்த நீங்க சொன்ன அந்த நம்பரை எப்படி நாங்கள் செக் பண்றது மேடம்? செக் பண்றதுக்கு நாங்க வந்து புதுசா BIS கேர் ஆப், BIS கேர் ஆப் ஒரு அப்ளிகேஷன். அது நார்மலா ஒரு எனி மொபைல் போன்ல பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, நிறைய டைல்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா வெரிஃபை HUIDன்னு ஒன்னு இருக்கு. அந்த 6 டிஜிட் ஆல்பா நியூமரிக் நம்பர் அந்த ஜுவல்லரியில எடுத்து என்ன இருக்கோ அதை எடுத்து போட்டோம்னா அது எந்த ஜுவல்லர், அவரோட மார்க் என்ன, அவர் என்ன அசையிங் அண்ட் ஹால்மார்க்கிங் சென்டர்ல கொடுத்து செக் பண்ணாரு, அது என்ன தேதிக்கு செக் பண்ணாரு, அதோட ஃபைன்னஸ் என்ன, எல்லாமே கிளியரா வந்துரும். ஒரு கஸ்டமர், நார்மல் கஸ்டமர் தங்க நகை வாங்கும்போது இதை இன்சிஸ்ட் பண்ணி நான் இதை பார்த்து ஆப்ல பார்த்து வெரிஃபை பண்ணி வாங்கிக்கலாம். அதுல ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருந்ததுன்னா, சப்போஸ் அதுக்கு இருக்க மேட்ச் ஆகல, உடனே அதுலயே கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் அந்த ஆப்லயே இருக்கு. எஸ், அந்த ஆப்லயே இருக்கு. அந்த பர்టిక్యులர் ஜுவல்லர் பேர் போட்டுட்டு இந்த இடத்துல இந்த நகை இந்த மாதிரி இருக்கு, அது எல்லா ப்ரொவிஷன்ஸும் அதுல டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லா இருக்கும். அந்த நகையை பத்தி எல்லாமே இருக்கும். பிளஸ் அதுல நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. BIS கேர் ஆப்ல லைசன்ஸ் நம்பர் கொடுத்தா நீங்க பொருள் வாங்குறீங்க, அதுல ஒரு ISI மார்க் இருக்கு. ISI மார்க்ல ஒரு லைசன்ஸ் நம்பர், முழுமையான ISI மார்க்கையும் இதை நான் சொல்ல விரும்புறேன். நான் ISI மார்க்ன்றது உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, பட் முழுமையான ISI மார்க் எதுன்னா, ISI மார்க்குக்கு மேல ஒரு நம்பர் இருக்கும், கீழே ஒரு நம்பர் இருக்கும். ISI மார்க் மேல இருக்கிற நம்பர் வந்து அந்த பொருளுக்கான இந்தியன் ஸ்டாண்டர்டோட நம்பர். எப்படி IS1 இந்தியன் நேஷனல் பிளாகுக்கு மரியாதை செலுத்தும் வண்ணம் அதை போட்டோம், அது பண்ணாங்கல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நம்பர் இருக்கு. அந்த ISI மார்க்குக்கு மேல இருக்கிற நம்பர் வந்து அந்த பொருளுக்கான நம்பர். ISI மார்க்கு கீழே இருக்கிற நம்பர் வந்து BIS வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் கிராண்ட் பண்ணாங்கல்ல, ஜுவல்லர் இல்ல, பொருளுக்கு மேனுஃபேக்சருக்கு, அந்த லைசன்ஸோட அந்த லைசன்ஸ் நம்பர் கீழே இருக்கும். சோ இது பொருளுக்கான அந்த லைசன்ஸ் நம்பர் கரெக்டா இருக்கான்றதை நீங்க வாங்குறீங்க. ஒரு பொருளை நீங்க ஒரு பிரஷர் குக்கர் வாங்குறீங்கன்னா அதுல இருக்கிற ISI மார்க் எடுத்து இந்த BIS கேர்ல வெரிஃபை ISI மார்க் லைசன்ஸ் நம்பர்னு இருக்கும், அதை நீங்க போட்டீங்கன்னா அது உடனே அது எந்த மேனுஃபேக்சரர், என்ன அட்ரஸ்ல இருக்காரு, அவர் இப்போட லைசன்ஸ் வந்து இப்ப வேலிடா இருக்கா, இன்னும் நிலுவையில இருக்கா, இல்ல அவர் எக்ஸ்பைரி ஆனது தொடர்ந்து பண்றாரா, பிளஸ் அது என்னென்ன வெரைட்டிஸ் அவங்க வச்சிருக்காங்க, அது எல்லாமே தெரிஞ்சிரும். ரொம்ப தகவல் ரொம்ப மேடம் தொடர்ந்து பேசுவோம் மேடம். அது கூட சார்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி சார். We have been hearing the word ISO 9000 certification, 9001, 9002 in many institutions like schools, colleges, many institutions they are just displaying the board ISO. Do BIS operate this ISO certification, sir, or somebody is giving it? BIS has started management system certification since early 90s, 91. And we have granted certification to many esteemed organizations. Actually, ISO 9000 is given for quality management system. That means for the service? No, it is given for a system. The system is nothing but it is a set of processes, its sequences and interactions. Suppose we manage the system for quality, it becomes quality management system. Can you give some examples, sir? Like in a school, suppose we are managing the quality of the education through competency of the teacher, infrastructure of the school, the safety of the students, and the requirement of the students,
and we deliver what we promise and what our customer wants. So you have a standard. Yeah, there is a requirement laid down in ISO 9000 standards. Those standards those requirements has to be met with to get the certification. And like that quality, we also operate environmental management system, in which the system which manage environment. Like that, we also operate occupational health and safety management system. Any organization which wish to certify itself for its safety and occupational health for its employee, they can adopt that ISO 41000. So they have to apply to you. But BIS is not the only body which gives the 9,000 or 14,000 or 45,000. Any management system, there are many other private bodies also. But this institution is run government of India. This is the only government organization which gives the management system certification. Okay, so they have to meet out all the requirements. Then only they are qualifying for the application of the management system certification. So you have the cross-checking or monitoring? Yeah, agencies? we normally, the set of auditors, qualified auditors, and those auditors has to pass an examination before becoming auditors, and they had to undergo training under trained auditors. At least 3 audits they have to be under an experienced auditor. Then they become the auditor. And it is done by a team of auditor. They check the compliance of each and every clauses of the standards. Then they will recommend the certification. Thank you, sir. Thank you very much. மேடம், இப்போ சார் வந்து முதல்ல அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் சொன்னார். நீங்கள் அந்த ஏன் ஆல்மார்க் கேட்டேன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக் லேடிஸ். அது ஏன்னா நகை தான் இப்போ மெயினாக வந்து அதுதான். இப்போ இந்த ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஜென்ரலாக சொல்லிட்டார் சார் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. மெயினான அந்த ஆக்டிவிட்டிஸ் என்ன இந்த பிஐஎஸ்க்கு? மெயினான ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார்முலேஷன், ரெண்டாவது ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன் ஆஸ் பர் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார்முலேட்டட். அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் உருவாக்குறது. இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி உருவாகுதுன்றது வந்து அடுத்த கேள்வியா இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு பொருளுக்கு என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்றத ஒரு குழுவில் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு குழுவில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி அந்த பொருளை உருவாக்குறவர் மெம்பரா இருப்பாரு. அது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸும் இருப்பாங்க. பிளஸ் லெபார்டரி அதை எப்படி டெஸ்ட் பண்ணணும்ன்றவங்களும் இருப்பாங்க. அதை ரிசர்ச் பண்ணவங்களும் இருப்பாங்க. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் இருப்பாங்க. முக்கியமா இதுல கன்சியூமர்ஸும் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் கடைசி அந்த பொருளை யூஸ் பண்ண போறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து உருவாக்குறாங்க. அது நத்திங், ஒரு ஸ்டாண்டர்ட்ன்றது ஒரு புக், அந்த பொருளுக்கான புக். அது சம்பந்தப்பட்ட எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் அதுல இருக்கும். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் உருவாகிறது கான்சென்சஸ் முறையில். அதாவது எல்லாரும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து கான்சென்சஸ் மீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது ஸ்டாண்டர்ட்ல கொண்டு வராங்க. அது ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார்முலேஷன். இப்போ 1950களில் ஆரம்பிச்சது. இப்போதைக்கு மோர் தேன் 21,000 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு 21,000 வகையான 21,000 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அதுல பொருளுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1000க்கு மேல இருக்கு. மீதி வந்து அதை எப்படி டெஸ்ட் பண்ணணுன்ற ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. சிலது கோட்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் இருக்கு. சிலது வந்து நாமென்க்ளேச்சர் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி விதவிதமான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த சர்டிபிகேட் உங்ககிட்ட வாங்குறதுக்கு வந்து அவங்க ஏதாவது பே பண்ணணுமா? இது வந்து இப்போ எப்படி ஒரு லைசன்ஸ் வாங்குறாருன்னா, ஒரு மேனுஃபேக்சரர் தானா முன் வந்து என்னோட பொருள் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட், அந்த பொருளுக்கான இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி கன்ஃபார்ம் ஆகுதுன்றத ஃபர்ஸ்ட் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு பிஐஎஸ்க்கு அப்ளை பண்ணணும். பிஐஎஸ் அப்ளை பண்ணும்போது பிஐஎஸ் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தட் இஸ் மேனுஃபேக்சரோட கேப்பபிலிட்டி, அவங்களோட டெஸ்டிங் கேப்பபிலிட்டி, அங்கே டெஸ்ட் பண்ணுறவங்களோட கேப்பபிலிட்டி, இது எல்லாத்தையும் நேரில் அந்த கம்பெனிலேயே போய் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி அந்த பொருளை வந்து அங்கே இருக்கிற டெஸ்டிங் பர்சனை வச்சு டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. டெஸ்ட் பண்ணி அந்த கரெக்டாக அவர் அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் தான் பண்ணுறாரான்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு மீட் ஆகுதான்றதை பார்ப்பாங்க. ப்ளஸ் அந்த பொருளை வந்து
எங்க பிஐஎஸ்க்குன்னு சில லெபார்டரிஸ் இருக்கு. நாங்க எங்களோட லெபார்டரிஸும் இருக்கு, எம்பேனல்டும் இருக்கு, பேனல் ரெகக்னைஸ் லெபார்டரிஸும் இருக்கு. அங்க கொடுத்து அதே ஸ்டாண்டர்ட்ல வேற அந்த லெபார்டரிஸ்ல டெஸ்ட் பண்ணி அங்க மீட் ஆகுதான்றத பார்ப்போம். இது எல்லாமே கரெக்டா இருந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்போம் 1 இயர்க்கு. அந்த 1 இயர்க்கு அவர் வந்து ஒரு மார்க்கிங் ஃபீ கட்டணும். அந்த மார்க்கிங் ஃபீ பாத்தீங்கன்னா நாமினல், அதாவது ஐஎஸ்ஐ மார்க் யூஸ் பண்றதுக்கு தான் நாங்க லைசன்ஸ் கொடுக்கறோம். அந்த மார்க்கிங் ஃபீ அவர் ஒரு வருஷத்துக்கு பே பண்ணணும். ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கு, ஒவ்வொரு வால்யூம்க்கு தகுந்த மாதிரியும் இருக்கு, ஸ்கேலுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. தட் இஸ் எம்எஸ்எம்இ, லார்ஜ் ஸ்கேல். எம்எஸ்எம்இக்குலாம் நிறைய கன்செஷன்ஸ் இருக்கு, மைக்ரோ இதுக்கும் கன்செஷன்ஸ் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். கூடுதல்னா அந்த ஃபிக்ஸ் பண்றதே கம்மியா தான் இருக்கும். அதுலயும் கன்செஷன்ஸ் எம்எஸ்எம்இக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம அடிக்க இன்னொரு வார்த்தை நம்ம கேள்விப்போம், சிஆர்எஸ்ன்னு சொல்றாங்க. நான் படிச்சது தான், எனக்கு தெரியல என்னன்னு. சிஆர்எஸ்னா என்ன மேடம்? சிஆர்எஸ்னா கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீம். இது ஸ்கீம் யாருக்கு? இது வந்து 2014 உருவாக்குன ஸ்கீம். இது யங்கஸ்ட் ஸ்கீம் சொல்லலாம். இதுல என்னன்னா எல்லா எலக்ட்ரானிக் குட்ஸ், முக்கியமான எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க. இது சேஃப்டி அண்ட் ஹெல்த் ஆஸ்பெக்டை பார்த்துக்கிறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஒரு 78 ப்ராடக்ட் இருக்கு. இந்த 78 எலக்ட்ரானிக் குட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க செல்போனு, லேப்டாப்ஸ், பிளஸ் இந்த டாய்ஸ், வீடியோ கேம்ஸ், டிவி, இது எல்லாமே கவர்டு. ஒரு 78 ப்ராடக்ட் இருக்கு. இது வெளிநாட்டுல இருந்து உள்ள இறக்குமதி பண்ணாலும், இங்க இருக்கிற உற்பத்தியாளர் மேனுஃபேக்சர் பண்ணாலும் சிஆர்எஸ்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், பிஏஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டு தான் அவங்க பண்ணணும். அதான் சிஆர்எஸ். அதான் சிஆர்எஸ். அது கம்பல்சரி. இல்ல மேடம், இப்போ நான் வந்து இப்போ யூஎஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு அது கம்ப்ளீட்டட் ப்ராடக்ட், அங்க வந்து அது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியாச்சு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த பிறகு அதுக்கப்புறம் ஏன் நம்ம திருப்பி பண்ணணும்? இல்ல, அது இந்தியன் ஸ்டாண்டர்டுக்குன்னு நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல. அதான் இந்த சூழ்நிலைக்கு அது சேஃப்டியா இருக்கான்றத பாக்குறதுக்கு நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டு இருக்கு. இது எல்லாம் ரெஜிஸ்டர் பண்றது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு தான். அப்ப அவங்க இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி இது வாங்கணும். எஸ், அது வாங்கினாதான் மார்க்கெட்டுக்கு வரும். அது உள்ள இந்தியாக்குள்ளேயே இறக்குமதி பண்ண முடியும். அப்ப இந்த சிஆர்எஸ் மஸ்ட். எஸ், எனி இம்போர்ட்டட் ப்ராடக்ட் for electronics goods. அவங்க நோட்டிஃபை பண்ண 78 ப்ராடக்ட். இது எஸ்பெஷலி ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் தான். ஆமா, மோஸ்ட்லி எலக்ட்ரானிக் குட்ஸ், சோலார் வோல்டேக் சிஸ்டம்ஸ். எலக்ட்ரிக்கல் கிடையாது அதுல இருக்காது. அதுல லிஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு 78 ப்ராடக்ட். கார்ஸ் மட கார், ஆட்டோமொபைல்ஸ் அதுக்கெல்லாம் இல்ல கார்ஸ்க்கு இதுல அதுக்குள்ள எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ்க்கு மட்டும் தான் இதுல அது உள்ள இருக்கிற ப்ராடக்ட். இப்ப கார்லயே சில எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் தான் அதுக்கு உண்டு. அதுல அந்த 78ல கவர் ஆனா as a whole கிடையாது. அது உள்ளே ஏதோ ஒரு ஸ்பேர் பார்ட் இருக்கும், அது வந்து எலக்ட்ரானிக் ஒரு அதுல கவர் ஆச்சுன்னா அதுல இருக்கும். உண்டு. Even tires of the cars are mandatory. Oh, mandatory. Product certification. Because it's ரொம்ப risky, no sir, because they are driving on the road, so that should be standardized. டயர் வந்து ப்ராடக்ட் சர்டிபிகேஷன்ல, அதாவது ஐஎஸ்ஐ முத்திரையில, ஐஎஸ்ஐ முத்திரை உங்களுக்கு ப்ராடக்ட் சர்டிபிகேஷன்ல வருதுல்ல, அதுல வந்து மேண்டேட்டரி. அதுல 380 ப்ராடக்ட் வந்து மேண்டேட்டரி சர்டிபிகேஷன்ல இருக்கு. 380 ப்ராடக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வேரியஸ் கன்சிடரேஷன்ஸ், அதாவது சேஃப்டி, ஹெல்த், என்விரான்மெண்ட், இந்த கன்சர்ன்ஸ்ல வந்து 380 ப்ராடக்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கம்பல்சரியில கொண்டு வந்திருக்காங்க. இதை உற்பத்தி பண்ணணும்னாவே ஐஎஸ்ஐ மார்க் வாங்கிட்டு தான் உற்பத்தியே துவக்க முடியும். ரொம்ப வேணா பிகாஸ் நம்ம ப்ரோக்ராம் வந்து 30 மினிட்ஸ் தான், 27 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு. ஸோ பட் ரொம்ப முக்கியமா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஹால்மார்க் சொல்லிட்டீங்க, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி சொல்லிட்டீங்க, அதெல்லாம் கவர்மெண்ட் சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு மெயினா என்னன்னா, சரி நாங்கள் ஆப்ல போறோம், we are getting into your app, so we found some mistakes or errors, இந்த சர்வீஸ்ல சம் குவாலிட்டி இல்லை அப்படின்னா வேர் we should complain, அதாவது எங்க நாங்க வந்து புகார் பண்ணணும். இப்போ அந்த ஆப்ல, பிஏஎஸ் கேர் ஆப்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான ஒரு இடமும் இருக்கு. அதுல நீங்க போய் கிளிக் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் அதுல கேட்கும். அதை நீங்க கொடுத்துட்டு என்ன பொருள், அது என்ன உங்களுக்கு குறை பார்த்தீங்க, அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு ஒரு கன்சியூமர் என்கேஜ்மெண்ட் போர்ட்டல்னு ஒன்று இருக்கு. அதுல எங்களுக்கு வந்து விழுந்துரும். அதுல எங்களுக்கு எல்லாமே இப்போ எங்க வந்து இபிஐஎஸ்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. அதுல we are completely digital மாதிரி. அதுல எல்லாமே எங்களுக்கு வந்து டிஜிட்டல் சிஸ்டமா எங்களுக்கு இங்க வந்துரும். இமீடியட்டா கம்ப்ளைனன்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த பொருள் வந்து என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு, அந்த கம்ப்ளைண்ட் வந்து கரெக்டா அப்படின்றத பார்த்துட்டு, ஐஎஸ்ஐ முத்திரை அதுவும் கரெக்டான்றத பார்த்துட்டு அவங்களுக்கு இமீடியட்டா அந்த கன்சர்ன் லைசன்சி மேல ஆக்ஷன் எடுப்போம். பிளஸ் முக்கியமா இவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் ப்ரூவ் ஆச்சுன்னா
இமீடியட்டா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ வெரி மச். மேடம் கடைசியா நேயர்களுக்கு அந்த ஒரு தடவை அந்த ஆப் பேர் ஒண்டி சொல்லுங்க மேடம். BIS care, CARE. இது வந்து நீங்க பிளே ஸ்டோர்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். BIS care ஆப்ல போயிட்டு they have to download from the play store. Yes. So அதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு உங்களுக்கு. எல்லா டீடைல்ஸும் இருக்கு. Okay sir. Sir, thank you very much for coming all the way, and once again I congratulate you or wish you sir, there's a 75th year celebration of your institutions. மேடம் உங்களுக்கும் பொதிகை சார்பாக மக்கள் சார்பாக மக்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக இருப்பாங்க. அதாவது BISன்றது வெறும் நகைக்கு கொண்டு எல்லாம் நிறைய விஷயங்களை கவர் பண்றாங்க, நிறைய ப்ராடக்ட் இருக்கு, 21,000 ப்ராடக்ட்டுக்கு மேலே சொல்ல 40,000 சர்டிஃபிகேட்ஸ் மேலே ஷிப் பண்ணுங்க. ஸோ இது ஒரு பெரிய நிறுவனம் எப்படி வந்து ஒரு தரமுள்ள இந்தியா அல்ல தரமுள்ள இந்திய நிறுவனங்கள் பொருட்கள் எப்படி மக்கள் வந்து பயன்படுறாங்க, அதுக்கு ஏதாவது குறை இருந்தால் எப்படி உங்களை அணுகுறது எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. நேர்களே, இதுவரைக்கும் வந்து இந்த BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து என்னென்ன மாதிரி செயல்படுறாங்க அது டீட்டெயில்டாக ரொம்ப பேச முடியல. முக்கியமான சில விஷயங்கள் இந்த ஹால்மார்க் நகை எப்படி வாங்கணும், அதில் ஏதாவது கம்பெனி வந்து எப்படி பண்ணணுன்ற சில விஷயத்தெல்லாம் கேட்டிங்க. அதனால் எங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போனாலும் இல்லை எந்த சர்வீஸை நீங்கள் அவைல் பண்ணாலும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாமான்னு யோசிக்காதீங்க. அதில் ஏதாவது டவுட் வந்தால் உடனே அந்த ஆப் மூலமாக போயிட்டு உங்கள் புகாரை பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கான நியாயமும் கிடைக்கும், தரமான பொருளும் திருப்பி தரப்படும் என்பதை உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் இதிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.